வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த அடுப்பில் ஒரு பக்கம் கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிடலாம். முட்டை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம எத்தனை முட்டை வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதே அளவு. இப்போ வேகட்டும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம். தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பத்தலைன்னா நான் இன்னொரு தக்காளி எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 4-5 பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். பக்கம் முட்டை வேகுது. முட்டை வெந்ததுக்கு பின்னாடி தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி முட்டையோட சூடாக இருக்கப்பவே போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். 2-3 பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாவே கிரேவி நல்லாயிருக்கும். பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் அப்படி நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரட்டும். முட்டை வேக வச்ச முட்டையை ஓடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக கூட அப்படியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இந்த அளவுக்கு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா லேட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கரண்டியில் அந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட டக்குன்னு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வீட்டில் எப்போவும் குழம்பு தூள் இருக்கும்ல, அந்த குழம்பு தூளை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி. வேறு மிளகாத்தூள்னால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரம் இருக்கும், இதில் காரம் இருக்காது. இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொதி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வரட்டும். அப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ முட்டையை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்தாச்சு. அப்படியே நல்லா கிரேவியோடு கலந்து விட்டுக்கோங்க. காரம், உப்பு எல்லாமே அந்த கிரேவியோட அந்த முட்டை எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி டக்குன்னு ஸ்கூல் டயத்தில் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வதக்கிறது மட்டும்தான் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.